வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மே 14க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர் நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர் ஓய்வு பெறப்போகிறார், பெற்றுட்டார் இன்றைக்கி. இன்றைக்கி மே 14 தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதைத் தொடர்ந்து இவர் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு முன்பு 51ஆக இருந்தவர். 52 மாற்றிட்டாங்க. அவர் நம்ம அடுத்த நீதிபதியாக பொறுப்பேற்பவராக நம்ம பார்த்துருந்தோம். அந்த நிலையில் உச்ச நீதிமன்ற புதிய நீதிபதி பொறுப்பேற்பவர் யாருன்னா B.R. கவாய் அவர்கள் தான் பொறுப்பேற்றிருக்காரு. இவர் உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக இவர் இருப்பார் என தெரிவிச்சிருந்தாங்க. இதை முன்னிட்டு இன்றைக்கி மே 14 இன்றைக்கி இவர் ப்ரமோஷன் ஆகியிருக்காரு. உச்ச நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக ப்ரமோஷன் ஆகிட்டார். இன்றைக்கி மே 14 இன்றைக்கி ப்ரமோஷனான B.R. கவாய் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்து வைத்துள்ளார். இன்றைக்கி முக்கியமான கரண்ட் அஃபேர். அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தா, ரெண்டாவது இந்திய வான்காப்பு சாதனம், நம்ம பஹல்காம் தாக்குதல் நடைபெற்றுச்சுல்ல, இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் தாக்குதலை முன்னிட்டு பாகிஸ்தானோட ட்ரோன் வானில் பறந்து எல்லாமே இந்திய இராணுவத்தால் இது ஏவப்பட்ட S-400 ரக வானூர்தி இது இன்னும் பத்தலைன்னு சொல்லி இந்திய இராணுவம் வாங்க முன் வந்திருக்காங்க. இது யார்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்க போகிறாங்க. இந்த வானூர்தியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம இந்தியா இதை பயன்படுத்தியிருக்கு. இந்த பஹல்காம் தாக்குதல் பயன்படுத்தியிருக்கு. அது வாங்க போகிறாங்க. அடுத்தது மூணாவது என்னென்னா, அமெரிக்கா கடந்த சில நாளாக ட்ரம்ப் நிறைய இதுக்கு வரி விதிப்பு, இந்தியா ஏற்றுமதி இறக்குமதியாக இருக்கட்டும், அந்த பொருள்கள் மீது அமெரிக்கா வரி விதிப்பு செஞ்சிட்ருந்தாங்க. இதை முன்னிட்டு நம்மளும் பதில் அடி கொடுக்கும் விதமாக, அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்கள்ல, அதுக்கு வரி விதிக்கும் விதமாக நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. அங்கேருந்து இங்கே வர உலோகங்களுக்கும் இந்திய அரசு வரி மேற்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவங்க எதுக்கு வரி விதித்தாங்கன்னா, எஃகு, அலுமினியம். அடுத்தது நாலாவது என்னென்னா, ICC நடத்தக்கூடிய டெஸ்ட் போட்டிகளான மூணாவது டெஸ்ட்டில் யார் யார் பங்கேற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த அட்டவணை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த அணிகள் தான் இறுதிப் போட்டியில் மோத போகும் என்று ICC தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஸ்திரேலியா vs சவுத் ஆஃப்ரிக்கா போட்டி ரொம்ப ஃபேமஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டமே சூடு பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல டெஸ்ட் போட்டியாக நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து இருக்கும். ஆல்ரெடி இந்த மேட்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது முன்னிட்டு உலக டெஸ்ட் சாம்பியன் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேராக நம்ம என்ன பார்க்கணும்னா, நாளுக்கு நாள் மினரல்ஸ் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதோட வர்த்தகம் சொல்லக்கூடிய BSE என்று சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற வர்த்தக தொழிலில் இருக்க அந்த சென்செக்ஸ் அறிவிக்கக்கூடிய அவர்கள் 4% நிலக்கரி உயர்வு உயர்ந்துள்ளதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலக்கரி உலகளவு உற்பத்தியில் 4% உயர்ந்திருக்கு மாதிரி அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய வர்த்தக நிறுவனம் சொல்லப்பட்டிருக்கு. இது நாளுக்கு நாள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதுபோக
நிறைய வந்து கூட்ஸ் டெவலப்மெண்ட் அந்த இதுலேயும் வந்து இது பெரும் பங்காற்றிருக்கு. இதுக்கான வரி விதிப்பும் வந்து அதிகரிக்க போவதாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ட்ரேடாகவும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதற்கடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர் வந்து ஓவர். தேங்க்ஸு.